நம்ம தசைநார் சிதைவு நோய் அதோட டிசிப்ளினரி ஆக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுருந்தா நம்மளோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம். இதுக்கு டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி டிஎம்டி ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் வந்து நம்மளுக்கு இருக்கணும். சில டிசீஸ் வந்து நம்ம வந்து சிங்கிள் ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு டாக்டரை வச்சு ட்ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் டிஎம்டி அந்த மாதிரி வகையை சார்ந்தது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீப்புளுக்கு மசில் டிசீஸ் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருக்கும். அதனால் வந்து நம்ம மல்டி டிசிப்ளினரி கேர் வந்து கொடுத்தா தான் அவங்கள காப்பாற்றிக்க முடியும். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டீம் இருக்கணும். அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து ரொம்ப வந்து டிஎம்டி பீப்புளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். மசில் வந்து டீஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் ஆம்புலேஷன் என்ன அர்த்தம்னா நடக்க முடியாமல் கை கால் வந்து செயல் இழந்து போகிறது. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் வரும். நியூட்ரிஷனல் இஷ்யூஸ் வரும். மூச்சு திணறல் அடிக்கடி ஏற்படும். மூச்சு விட முடியாது. வாய் திறந்துட்டு தூங்குவாங்க. அப்புறம் நியூட்ரிஷனல் இஷ்யூஸாக நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. அதே மாதிரி சைக்கோ சோஷியல் கன்சர்ன்ஸ் இருக்கும். அவங்களால வந்து படிக்க முடியாது. அவங்க என்ன தான் நீங்கள் படிக்க வச்சாலும் அவங்களால படிப்பு அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஆங்ஸைட்டடாக இருப்பாங்க. அப்புறம் டிப்ரெஷனில் அவங்களும் இருப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸையும் வச்சுப்பாங்க. ஒரு ப்ரைமரி பக்கத்தில் வந்து ஒரு ப்ரைமரி டாக்டரோட ஹெல்ப் வந்து நம்மளுக்கு தேவை. ஒரு ப்ரொவைடர் ஒரு கேர் கொடுக்குற ஒரு டாக்டர் இருந்தால் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ரெஃபரல்ஸ்க்கு மூலிமா மற்ற டிஎம்டி குழந்தைங்களுக்கும் அந்த டீம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு டாக்டர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் யூஸ் ஆகும். சில ஸ்பெஷலிஸ்ட் வந்து இது ஏர்லியாகவே இன்வால்வ் பண்ணி இதுக்கு என்ன பார்க்கலாம், எந்தெந்த டீமை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஎம்டி நான் ஸ்பெஷலிஸ்ட் டீம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் என்னெல்லாம் அடங்கும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பொதுவாக இந்த டிஎம்டி நோய் வந்து 5 வயதுக்கு மேலே தான் வந்து கண்ணுக்கு தென்படும். அதுக்கு முன்னாடி தெரியாது. அண்ட் 12 வயசு வரைக்குமே ரொம்ப குரூஷியலாக இருக்கும். அதோட லைஃப் ஸ்பேனும் ரொம்ப கம்மின்றதுனால ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பீடியாட்ரிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். குழந்தை மருத்துவர் வந்து நம்மளுக்கு தேவை. செகண்ட் வந்து நியூராலஜிஸ்ட், நார்மல் பேசிக் நியூராலஜிஸ்ட் இருக்கணும். தேர்டு வந்து நியூரோ மஸ்குலர் டிஸார்டர் பார்க்குற ஒரு டாக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் கார்டியாலஜிஸ்ட் பார்க்கணும். அப்புறம் பல்மனாலஜிஸ்ட், அப்புறம் ஆர்த்தோபெடிக்ஸ், அப்புறம் ஃபிசிக்கல் தெரப்பி. இதெல்லாம் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து சில குழந்தைங்களுக்கு பேச்சு வராமல் இருக்கும். ஆட்டிசமோட இதுவும் அந்த ஸ்பெக்ட்ரமும் இதுக்குள்ளே இருக்கிறதுனால ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, அப்புறம் நம்ம மென்டல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறதும், அப்புறம் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இல்லைனா டயட்டிஸ்ட் கிட்ட நம்ம வந்து பார்த்துக்கணும். இவங்கெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு டிஎம்டியை வந்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஊண்டுதலாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை பக்கத்தில் ஒரு செட்டப்போ நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இவங்களை பார்த்துக்கிற கேர் கொடுக்குற அந்த கோஆர்டினேட்டர் நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டோ இல்லை நம்ம ஒரு நர்ஸ் வச்சு பார்க்குறதா இருந்தாலும் அந்த மெம்பர் வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியும் அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஷேர் பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போய் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸு அந்த ஹெல்த் ரிலேட்டட் குவாலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். கொடுக்குற மெடிசன்ஸோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற உபகரணங்களோ நம்மளுக்கு ஈக்குவலாக ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். நம்ம சட்டன் தூக்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ண முடியாது. சில இடத்துல வந்து நிறைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஆனால் அந்த டிஎம்டியோட ட்ரான்சிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சீக்கிரமாக ஆம்புலேட்டரி இருப்பாங்க. அது வந்து நான் ஆம்புலேட்டரியே கொண்டு வர்றது வந்து சாத்தியக்கூறான விஷயமே கிடையாது. நிறைய அசிஸ்டிவ் டிவைஸ் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து குழந்தைய ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாற்றுறதுலாம் இருக்கட்டும், வீல் சேராக இருக்கட்டும், மோட்டரைஸ்டு ஸ்கூட்டர், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட ஹெல்ப் வந்து அதிகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் இந்த டிவைசஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த டிசீஸே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான டிசீஸ். சாமானியப்பட்டவங்களுக்கு வந்தால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி தான் நாங்களும் பட்டுட்ருக்கோம். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த டிஎம்டியோட கேர் கிவர்ஸ் இருக்காங்களே, அவங்க இல்லாதப்போ தான் நம்மளோட பலு தெரியும். இப்போ நான் இல்லாதப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு என்னோடய வலி தெரியும். எங்கள் அம்மா இல்லாதப்போ தான் அவங்களோட வலி எனக்கு தெரியும், என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ குழந்தை மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் வந்து கம்மியான ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பயங்கர மோசமான மென்டல் ஹெல்த்தை வந்து கொடுத்துரும். நம்மளோட மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் கண்டிஷன் எல்லாத்தையுமே வந்து நம்மளை முடக்கி போட்டுரும். டிஎம்டின்றது அந்த குழந்தைக்கு மட்டும் கிடையாதுங்க, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே. என் சின்ன பையனாக இருக்கட்டும், அவனும் சில இடத்துல முடக்கப்படுறான். நான் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறேன், எங்கேயுமே போக முடியாது. அதே மாதிரி எங்கள் அம்மா சொல்லியே ஆகணும், அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் பார்த்துக்கிறத விட ஒரு படி அதிகமாகவே என்னை பார்த்துக்கிற மாதிரி என் பையனை பார்த்துப்பாங்க.
இருப்பாங்க. ஸோ அந்த கஷ்டம் வந்து என்னோட போகலை. அதாவது என்னை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னோட நிற்காம அந்த கஷ்டத்தை வந்து அவங்க மென்மேலும் அனுபவிக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது. மனசில் வந்து என்ன தான் தெம்பாக இருந்தாலுமே நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து இந்த டிசீஸ் வந்து சீரியஸாக வந்து சுருக்கிடும். நம்மள வந்து ஒரு முடக்கத்தில் தள்ளப்பட்டுரும். ரீசெண்டாக வந்து என்னோடய மேனேஜர் வந்து என்கிட்ட பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இந்த ஊனன்றது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்கள சார்ந்த எல்லாத்தையுமே ஒரு குடும்பத்தையே வந்து ஊனமாக்கி விட்டுருவங்க. அது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது தான் எனக்கு உரைச்சிது. இத்தனை நாள் நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு அது புரியல. இப்படி தான் நாங்கள் 4 செவத்துக்குள்ளே இருக்கிறோன்றது புரியல. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக பாதிச்சிருச்சு. என்னை மாதிரி நிறைய டிஎம்டி மதர்ஸும் இதை ஃபேஸ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால் இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பதிவாக கொடுக்கலான்னு நினச்சேன். இதை விட அதிகம் இன்ஃபர்மேஷன் யாருக்கா தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நான் அதையும் வந்து எனக்கான இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியாத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எல்லாருக்கானது கிடையாது, ஒன்லி ஃபார் டிஎம்டி.